வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் Deena. வெல்கம் பேக் டு ஷெஃப் Deena's கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது அருமையான 2 ரெசிபி, அதுவும் பர்டிகுலராக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காய். அந்த காய் எனக்குன்னா வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் வச்சு நீங்கள் என்ன ரெசிபி பண்ணாலும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவீங்களே, அதில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் வெண்டைக்காய் மசாலா. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற ஒரு வெண்டைக்காய் மசாலா. அதாவது அந்த டிஷ்ஷோட பேர் என்னென்னா பிந்தி தோ பியாஸ். பிந்தினா வெண்டைக்காய், பியாஸ்னா வெங்காயம். டிப்பிக்கலாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியாக பண்ணுறது. இதோட மிளகு குழம்பு. இந்த மிளகு குழம்புக்கும் இந்த வெண்டைக்காய் மசாலாவும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போது இந்த வெண்டைக்காய் மசாலா, அதாவது பிந்தி தோ பியாஸுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? வெண்டைக்காய் 250 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1.25 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 15 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் பவுடர் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் வதங்குமே தவிர கலர் நல்லா கொடுக்காது. அதனால் சூடான எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா வெந்துடும். அதே டைமில் நல்லா பச்சை கலரில் இருக்கும். அதே மாதிரி வெண்டைக்காய் கட் பண்ணுற பக்குவம் இந்த சைஸில் கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த வெண்டைக்காய் நல்லா வெந்து வருது. நல்லா சூடான எண்ணெயில் போட்டு டப்புன்னு 1 நிமிஷத்தில் நீங்கள் எடுத்துலாம். இதை சூடு இல்லாத எண்ணெயில் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கணும். அதே டைமில் அந்த கலர் போய்டும், எண்ணெய் நல்லா பிடிச்சிக்கும். அதனால் சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த வெண்டைக்காய் எப்படி ஃப்ரை பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நல்ல க்ரீனிஷ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறது இவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேருக்கு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறது கரெக்டாக வராது. அதனால தான் எண்ணெயில் எப்படி ஃப்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் சூடான பிறகு சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த காஞ்ச மிளகாய் நல்லா உடச்சி போடுங்க. அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 3 நம்பர் சொல்லியிருக்கேன். அதில் 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னொரு வெங்காயம் கடைசியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ இந்த வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி நல்லா வதங்கணும்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் மசாலா நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இல்லைன்னா அந்த மசாலா கிடைக்காது. அதாவது அந்த வெங்காயம் முழுசாக இருந்ததுன்னா அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது சொல்ல வரேன். அதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு தக்காளி. தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி, அதுவும் பழுத்து தக்காளியாக இருக்கணும். கொஞ்சம் காய் ஓட்டமாக இருந்ததுன்னா குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் பழுத்து தக்காளி யூஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர். இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்ட உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாளிப்பு போட்ட எண்ணெய் இருக்குல்ல, வெங்காயம் தக்காளி எண்ணெய் சீரகம், அதுலேயே இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். எதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறேன் கேட்டேன்னா, அந்த மசாலா சீக்கிரமாக வெந்து வரும். அதனால தான் இந்த மாதிரி 1 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணலாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போன பிறகு அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும். மேலே ஆயில் அப்படியே மேலே வரும். அந்த வெங்காயம் தக்காளி பார்த்தீங்களா, நல்லா வதங்கி நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டு. நீங்கள் நார்மலாக வீட்டில் வெண்டைக்காய் மசாலா பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, தேங்காய் பேஸ்ட்டு போடுவீங்க. ஆனால் இந்த இடத்துல நான் முந்திரி பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த முந்திரி பேஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ண கேட்டேன்னா, ஒன்று ரிச்னஸ் கொடுக்கும், இன்னொன்று நல்ல ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் முந்திரி பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். இந்த முந்திரி பேஸ்ட்டு போட்ட பிறகு கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஏன் கேட்டிங்கன்னா, பச்சை முந்திரி அரைச்சி ஊற்றிருக்கோம். இதே வேக வச்ச முந்திரி நீங்கள் போட்டு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வேக வச்சு எடுத்துக்கலாம்.
பச்சை முந்திரினால அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா திக்காக ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இந்த இடத்துல போடுறோம். வெண்டைக்காய் இதில் போட்ட பிறகு அதிகபட்சம் 2 நிமிஷம் இந்த மசாலாவோட குக் பண்ணுங்கள் மீடியமான ஃப்ளேமில். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி. இப்போ தெரியுது உங்களுக்கு அந்த மசாலா வெண்டைக்காய் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் ஊற்றின பிறகு கொஞ்சம் சீரகம், வெங்காயம், 3 வெங்காயத்தில் 2 வெங்காயம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியாச்சு. இன்னொரு வெங்காயம் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணி போடணும். அதுக்கு பிறகு தக்காளி. இந்த வெங்காயமும் தக்காளியும் ஜஸ்ட் பேனில் டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் இது போட்ட பிறகு லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் மசாலா குக் பண்ணுறோம். நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கணும். ஜஸ்ட்டு டாஸ் பண்ணிருக்கணும், அவ்வளோதான். இதுக்கு பிறகு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி, சீரகம் பவுடர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடர் இதில் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பிந்தி தோப்பியாஸ், அதாவது வெண்டைக்காய் மசாலா. இதோட ஒரு அருமையான மிளகு குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் கட்டி தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 20லேருந்து 30 நம்பர், தக்காளி 1.5 நம்பர், பூண்டு 15 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு பவுடர் 2.25 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், புளி 1.5 லெமன் சைஸ் அதாவது 50 கிராம், தேங்காய் பத்தை 2 நம்பர், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதனால் சீரகம், மிளகு, கருவேப்பிலை, இந்த பெருங்காயம் கட்டி 4 பீஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த சைஸில். நீங்கள் மிளகு குழம்பு வீட்டில் பண்ணும்போது சீரகத்தோட அளவு என்ன கேட்டிங்கன்னா பாதியாக இருக்கணும், மிளகு அதிகமாக இருக்கணும். அதாவது 1 டீஸ்பூன் மிளகு யூஸ் பண்ணினா 1/2 டீஸ்பூன் சீரகம் இருக்கணும். இதுதான் ரேஷியோ. கரெக்டாக எந்த குவான்டிட்டி பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகு சீரகம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சூடு ஆறட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு மண்சட்டி கடாயில் நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான ஊற்றிருக்கோம். அதுக்கு பிறகு கடுகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா பொருந்தி வருதில்ல, இந்த இடத்துல பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக போடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா இந்த குழம்பு நல்லா குக் பண்ணி முடிச்ச பிறகு அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் பூண்டும் கரெக்டாக ஒரு 20% அளவுக்கு வதக்கி முடித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி போடுறோம். தக்காளி போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கு பிறகு மஞ்சத்தூள். இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய இந்த குழம்பு தூள் தான். இந்த குழம்பு தூள் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நார்மலாக நிறைய பேர் வந்து மிளகாத்தூளும் தனியாத்தூளும் தனியாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் குழம்பு தூளை வச்சு பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும் இந்த மிளகு குழம்பு. அதனால தான் அந்த லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பிறகு புளி நல்லா கெட்டியான புளி கரைச்சி அதுக்கப்புறம் இந்த வெங்காய தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்க.
தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணி ஊற்றுற அளவு என்ன கேட்டோன்னா ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். எந்த அளவுக்கு நல்லா கொதித்து கெட்டியான பக்குவம் வருதோ அப்போ தான் அந்த குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். அதனால தான் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த மிளகு சீரகம் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு இந்த குழம்பு நல்ல ஒரு கெட்டியான பக்கம் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் முழுசாக தெரியுது. அதே டைமில் இந்த கிரேவி வந்து ஒரு 50 to 60% அளவுக்கு திக்காக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், அதாவது தேங்காய் பால் 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதே டைமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகு சீரகம் இந்த பவுடர் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மிளகு குழம்பு ரெடி. இப்போது அந்த மிளகும் சீரகம் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக 2.5 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த குவான்டிட்டிக்கு. இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொதிக்க கொதிக்க கலர் மாறும். அதே டைமில் நல்லா கெட்டியாக வந்திருக்கும். இந்த மிளகு சீரகம் போட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு 2 பாயில் வந்தால் போதும். அதுக்கு நேரம் குக் பண்ண வேண்டாம். அதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மிளகு குழம்பு ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் நல்லா சூடாக வெள்ளை சாதம் அப்படின்னா வீட்டில் தோசை, இட்லி எடுத்துகிட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.